வந்து நிவின் கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து யோசிக்கிறாங்க. இங்கே இந்த மாதிரி சொல்கிறாங்க, நான் வந்து விஜய் கூட வாழணுன்னா வெண்ணிலாவோட விஷயத்த வந்து அவர் வந்து கண்டிப்பாக இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். வெண்ணிலா கிட்ட எனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சுன்ற விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்கிட்ட சொல்லிட்டு தான் மற்றவங்க கிட்ட நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட நிவின் வந்து சீக்கிரமாகவே வந்து விஜய் கிட்ட நீ சொல்லுக்கா காவேரி, அதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்தை தெரியப்படுது, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்து வந்து விஜய் வந்து வீட்டுக்கு கூட்டின்னு வராரு. தாத்தா வந்து இப்போ வெண்ணிலா எப்படிப்பா இருக்கான்னொன்னே, இருக்கா தாத்தா, நல்லா தான் இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டாங்க அப்படின்றாங்க. ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. அவளுக்கு வந்து தூங்குறதுக்காக டேப்லெட்லாம் கொடுத்துருக்காங்க, இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க அப்படின்றாங்க. சரிப்பா அப்படின்னு சொன்னோன்னே நர்ஸ் கிட்ட கூப்பிட்டு அவங்கள தூங்க வைங்க அப்படின்றாங்க. விஜய் வந்து ரொம்ப சோர்வாக இருக்காரு, ரொம்ப டென்ஷனாகவும் இருக்காரு. அதை பார்த்து தாத்தா வந்து என்னாச்சு விஜய் அப்படின்னு கேட்டோன்னே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தாத்தா, வெண்ணிலா இப்படிலாம் நடந்து கூட பொண்ணு இல்லை, நான் பார்த்த வெண்ணிலா உண்மையா இல்லை இந்த வெண்ணிலா உண்மையானு எனக்கு தெரியல தாத்தா அப்படின்னோடனே, என்னப்பா நீ இப்படி பேசுகிற அப்படின்னு, வேறு என்ன தாத்தா பேசுறது, காவேரி கிட்ட கூட வெண்ணிலா பற்றி நான் சொல்லியிருந்தேன் தாத்தா, வெண்ணிலா வந்து ரொம்ப அமைதியான பொண்ணுன்னு சொல்லிட்டு, ஆனால் அதுக்கு நேர்மாறாக வெண்ணிலா இப்படி நடந்துக்கிறத பார்த்து ஒன்றும் புரியல தாத்தா. சரி அவளுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அப்போ தான் அவள் நடந்துக்கலான்னு நினச்சேன் தாத்தா. ஆனால் எல்லா உண்மையும் தெரிஞ்சவனை கூட இப்படி மோசமாக நடந்துக்கிறாள் தாத்தா, எனக்கு பயமாக இருக்குது தாத்தான்னொன்னே, நீ கவலைப்படாதப்பா, எல்லாம் சரியாயிடும். வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டின்னு வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க நீங்கள் 2 பேரும், அந்த தப்புக்கு தண்டனை தான் நீங்கள் 2 பேரும் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றாரு தாத்தா. சாரி தாத்தா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். வெண்ணிலாவை நீங்கள் எவ்வளோ சொன்னீங்க, வெளியே கூட்டின்னு போய் ட்ரீட்மெண்ட் பாரு, வெளியே வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுன்னு சொல்லிட்டு, நான் தான் கேட்கல. அதுக்கு வந்து நான் ரொம்ப அனுபவிக்கிறேன் தாத்தா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தாத்தா. வெண்ணிலாவால் வந்து நானும் காவேரி பிரியக்கூடாது தாத்தா, எனக்கும் அதான்ப்பா அப்போலேருந்தே பயம். நீயும் காவேரி வந்து பிரிஞ்சதுக்கு காரணமே இந்த வெண்ணிலா தான். இப்போ இவ்வளோ தொல்லை கொடுத்துட்ருக்கா, இந்த மாதிரி தொல்லை கொடுத்துட்டே இருந்தால் காவேரி இப்படிப்பா தாங்குவா? ஏற்கனவே காவேரி நிறைய பிரச்சனைகளை தாங்கியிருக்காப்பா, மறுபடியும் ஏன்ப்பா அந்த பொண்ணை போட்டு இப்படி படுத்தி எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, சாரி தாத்தா, என்கிட்ட சாரி சொல்லி என்ன பிரயோஜனம், பாவம் தாத்தா காவேரி, சாரி காவேரி, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் யோசிக்கிறாரு. இங்கே வந்து தாத்தா வந்து, சரிப்பா நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, நீ காவேரி பார்க்கணும்னு சொன்னல. ஆமாம் தாத்தா, நான் காலையில் 10 மணிக்கு அவளை பார்க்கணும்னு சொன்னேன் தாத்தா, ஆனால் நான் போகவே போகலை. அவள் என்னை பற்றி என்ன நினைப்பா, காவேரி இப்படிப்பட்ட பொண்ணு இல்லைப்பா, புரியாமல் நடந்துக்க மாட்டா. அவளுக்கு இவ்வளோ தூரம் நீ கூப்பிடும் வரலன்னா ஏதாவது ரீசன் இருக்குன்னு கண்டிப்பாக புரிஞ்சுப்பா. நீ கவலைப்படாத விஜய், எனக்கும் வந்து நம்பிக்கை இருக்குது தாத்தா. ஒரு விஷயம் மட்டும் வந்து இதில் வந்து நடந்தது தாத்தா, ஏன்னா நானும் காவேரி மனசு விட்டு பேசி எல்லாமே வந்து நாங்கள் பேசிக்கிட்டோம். இதுக்கப்புறம் எங்களுக்குள்ளே எந்த ஒளிவு மறைவும் கிடையாது. யார் என்ன பண்ணாலும் சரி, வெண்ணிலா வந்தாலும் சரி, இல்லை யார் என்ன வந்தாலும் சரி, நடுவில் எங்களை மட்டும் எங்கள் மனசை மட்டும் பிரிக்க முடியாது தாத்தா. நாங்கள் இப்போ வேணால் பிரிஞ்சு இருக்கலாம், ஆனால் எங்கள் மனசால் நாங்கள் இணைஞ்சு தான் இருக்கோம் தாத்தா. அது யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. கான்ஃபிடென்ட் இருந்தால் போதும் விஜய், உனக்கு உங்கள் 2 பேரும் யாராலையுமே பிரிக்க முடியாது. ஒரு வெண்ணிலா இல்லைப்பா, 1000 வெண்ணிலா வந்தாலும் சரி, உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்க வந்து காதலை இவங்க யாராலையும் பிரிக்க முடியாது. நீ கவலைப்படாத அப்படின்றாரு. தேங்க்ஸ் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கட்டிக்கிறாரு விஜய். கவலைப்படாதரா, எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும் அப்படின்னோடனே பாட்டி வராங்க. அப்பா, ஐயோயோ, இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்தது இல்லைடா, எங்கேருந்துடா பிடிச்ச இவளை, ஐயோயோப்பா, நம்ம வீட்டாண்ட இருக்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருந்த மாதிரி இருந்தாலேடா, ஆனால் இப்படி ஆடுறாளேடா. பாதிக்கப்பட்டது என்னமோ காவேரி தான், அவள் தான் எல்லா கேள்வியும் கேட்கணும். ஆனால் இவ என்னமோ கல்யாணம் ஆன வந்து பொண்ணு மாதிரியும், நீ என்னமோ கல்யாணம் பண்ணி ஏமாத்தி மாதிரி பேசுகிறாளேடா அவள். ஐயோ, இவளெல்லாம் வச்சு என்னடா பண்ணுறது? முதல்ல இங்கே பாருங்கள், 2 பேருக்குமே சொல்கிறேன், முதல்ல இவரை வீட்டை விட்டு அனுப்ப பாருங்கள், இல்லை நம்ம வீடு 2 ஆகிடும், நிம்மதின்றது இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. பாட்டி, அதை பற்றி தான் தாத்தாவும் நானும் பேசிகிட்டு இருக்கோம், அவங்க சொந்தக்காரங்கிட்ட நாங்கள் ஒப்படைக்க போகிறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க பாட்டி அப்படின்னு சொல்கிறாரு. என்னப்பா அவங்க மாமா கண்டுபிடிச்சிட்டே இல்லையா? அதெல்லாம் கண்டுபிடிச்சா தாத்தா, நம்ம போய் நேரில் கூட்டிகிட்டு வந்து வெள்ளம் அமுச்சு விட்டுலாம். சரிப்பா நானும் வரேன், 2 பேரும் போயிட்டு அவங்க மாமா கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னோடனே, சரிங்க தாத்தான்றாங்க. இங்கே வந்து காவேரி வந்து வீட்டுக்கு வரதை பார்த்துட்டு எல்லாருமே பயந்து போகிறாங்க. என்னாச்சு காவேரி, நிவின் கூட வர அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, நிவின் வந்து இந்த மாதிரி காவேரிக்கு உடம்பு சரியில்லை, திடீர்னு வந்து வெளியே ரொம்ப உடம்பு சரியில்லை மாதிரி இருந்தா, அதனால தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகிறேன். அந்த ஹாஸ்பிட்டலுக்கா, என்னாச்சு காவேரி அப்படின்னு, ஒன்றும் இல்லை சாதாரண விஷயம் தான் அப்படின்றாங்க. உன்னையும் வந்து கண்ணை காட்டுறாங்க காவேரி, சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு நிவினும் புரிஞ்சுக்கிட்டு வந்து அமைதியாகிறாரு. ஒன்றும் இல்லை, சாதாரண வயிறு வலி தானா, எல்லாம் சரியாயிடுமே, இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கான், ஃபுட்டெல்லாம் பார்த்து சாப்பிட சொல்லியிருக்காங்க, காவேரிக்கு எல்லாமே தெரியுமே, டேப்லெட்லாம் வாங்கிட்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்க நான் வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இங்கே பாரு காவேரி, கூட இப்படி ஏமா வந்த, தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க எல்லாரும். காவேரி யோசிக்கிறாங்க, நம்ம தப்பு செஞ்சுட்டோமோன்னு.